கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலையும் சங்கீதம் 109 அவனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை பேசுகிறதற்கு நீங்கள் பழகிக்கணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதங்களை பேசுகிறது கிடையாது. நான் அழிஞ்சு போயிடுவேன், என் வாழ்க்கை இதோட இப்படியே போயிடும், இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு நிறைய பேர் சாபத்தையே பேசுகிறீங்க. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து முடியுது. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது? அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் போயிருச்சு அப்படின்னு. விரும்பணுங்க. நீங்கள் நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, நான் நல்லா படிக்கணும் ஏசப்பா, எனக்கு நல்ல வேலையை தாங்க, எனக்கு நல்ல வாழ்க்கையை தாங்கன்னு ஆசீர்வாதத்தை விரும்புவீங்கன்னா அது உங்கள் பக்கத்தில் வரும். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? எனக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்கல, இது ஒரு வாழ்க்கையா? நான் அப்பமும் கஷ்டப்பட்டேன், இப்பமும் கஷ்டப்பட போகிறேன், இனியும் நான் கஷ்டம்தான் படுவேன்னு சொல்லி நிறைய பேர் தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறீங்க, சாபமான வார்த்தைகளை பேசுகிறீங்க. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது? ஆசீர்வாதத்தை விரும்புங்கள், அப்பொழுது அது உங்கள் பக்கத்தில் வரும் அப்படின்னு. என்கிட்ட எல்லாம் யாராவது வந்து எவ்வளவு நெகட்டிவாக பேசினாலும் அவங்களுக்கு நான் பாசிட்டிவாக தான் பேசுவேன். தேவன் இதை உனக்கு செய்வார். ஒருவேளை காலங்கள் ஆகலாம், ஒருவேளை 2 நாள் நடந்த மாதிரிக்கில் 3வது நாள் உனக்கு நடக்காது. ஏன்னா ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செஞ்சிருப்பார். அதனால் ஆசீர்வாதத்தை விரும்புங்க. காலையில் வேலைக்கு போகும்போதே இன்னைக்கு அவன் மூஞ்சில முழிக்கணுமா, இவன் மூஞ்சில முழிக்கணுமா? இல்லை, நான் இன்னைக்கு வேலைக்கு போகிறேன், கர்த்தர் எனக்கு நல்லதை தான் செய்வார், நன்மையானதை தான் காட்டுவார்னு ஆசீர்வாதத்தை விரும்பிட்டு போ. அதை விரும்பாமல் புலம்பிக்கிட்டு முறுத்துக்கிட்டு அப்படி ஆண்டவரை திட்டிக்கிட்டே போனனா எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும்? ஆனால் ஆசீர்வாதத்தை விரும்பு, அது உனக்கு வரும். ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். ஜோமனோமா. அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் ஆசீர்வாதத்தை பேசும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நான் ஜோம் பண்ணுகிறேன். இந்த பிள்ளைகளுடைய பேச்சு மாறட்டும், வாழ்க்கையும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.